ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துக்கிறது கிளாஸ் 6க்கு சரியா. அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட அணுகுமுறை, அதாவது ஸ்பெசிஃபிக் அப்ரோச்னா என்னத்தன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட அணுகுமுறை என்பது குறிப்பிட்ட சமூகத்தின் அல்லது சுற்றுச்சூழலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட குழந்தைகளுக்கான தனித்துவமான கல்வி முறைகளாகும். ரைட்டா? என்ன போட்டிக்குது இன்னொரு வாசிங்க. குறிப்பிட்ட அணுகுமுறை என்பது குறிப்பிட்ட சமூகத்தின் அல்லது சுற்றுச்சூழலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட குழந்தைகளுக்கான தனித்துவமான கல்வி முறைகளாகும். இதில் குழந்தைகள் பிறரின் வாழ்க்கை முறைகள், அதாவது குழந்தைகள் பிறரின் வாழ்க்கை முறைகள், செயல்பாடுகள், திறன்கள் மற்றும் கல்வி நிலைகளுடன் நெருக்கமான தொடர்பு கொண்ட கற்றலின் மூலம் தங்கள் திறமைகளை வளர்க்கின்றனர். என்னவா? இதில் குழந்தைகள் பிறரின் வாழ்க்கை முறைகள், செயல்பாடுகள், திறன்கள் மற்றும் கல்வி நிலைகளுடன் நெருக்கமான தொடர்பு கொண்ட கற்றலின் மூலம் தங்கள் திறமைகளை வளர்க்கின்றனர். போடா, நல்லா கேட்டுக்கோங்க. நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு தமிழ் ரீட் பண்ண சுத்தமாக வராது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் 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 பழகுறேன் சரியா. ஸோ இதில் பார்ப்போம். குறிப்பிட்ட அணுகுமுறைகளின் அம்சங்கள். இதில் 1-2-3 இன்ச்சு நான் ரீட் பண்ணிட்டேன், அது எங்களுக்கு தேவையில்லை சரியா. அப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் எதால் உருவாக்கப்பட்டன்னு சொன்னால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட நோட்ஸ் தான் இது. ஸோ சில இடத்துல சில சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் அதை ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ChatGPT போட்டோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். chatgpt.com சரியா. chatgpt.com இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கிவ் மீ இன் இங்கிலீஷ் அடிச்சிங்கன்னு சொன்னால், கிவ் மீ த நோட் இன் இங்கிலீஷ் அடிச்சு சொன்னால் வரும் சரியா. ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட். இவை சமூகத்தின், அதாவது ஒன்றாவது பார்த்துருவோம், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப கற்றல். அதில் எப்படி வருதுன்னா எக்ஸாம்பிள் உண்டு. அதாவது ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு தான், அதாவது போன கிளாஸில் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு, போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸில் சொன்ன அதுக்கு முந்தின கிளாஸில் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு இவள் வருது. இவை சமூகத்தின் விருப்பங்களுக்கேற்ப திட்டமிடப்பட்ட கல்வி முறைகள் ஆகும். உதாரணமாக, மீனவர்களின் சமூகத்தில் குழந்தைகள் நீச்சல், மீன்பிடித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். இவை சமூகத்தின் விருப்பங்களுக்கேற்ப திட்டமிடப்பட்ட கல்வி முறையாகும். உதாரணமாக, மீனவர்களின் சமூகத்தில் குழந்தைகள் நீச்சல், மீன்பிடித்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற கற்றல், அதாவது என்வாரன்மெண்ட்டுக்கு ஏற்ப கற்றல் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் பாலைவனம் இல்லாட்டி டெசர்ட் ஏரியா இல்லாட்டி ராஜஸ்தான், எக்ஸாம்பிள் இந்தியாவில் ராஜஸ்தான் இல்லாட்டி மொங்கோலியா அடித்து பாருங்கள், அதுக்கு கடலே ஈக்காது சில நாடுகளுக்கு. இல்லாட்டி ஒருத்தன் கேண்டியில் ஈக்கிறான்னு வச்சுப்போம், கேண்டியில் ஈக்கிறான், அவனுக்கு கடலே இல்லை. இப்போ ஒரு கண்டியில் ஆறு கூட இல்லாத ஒரு சில கிராமங்களில் வச்சேன்னு சொன்னால், அவனுக்கு எனத்துக்கு நீச்சல் தேவையா? தேவைப்படாது. இதே ஒரு ஆறு ஈக்கிற இடம் இல்லாட்டி ஒரு கடல் சார்ந்த இடம் இல்லாட்டி ஒரு தீபொண்டில் ஈக்கிறவனுக்கு தான் நீச்சல் தேவை. இப்போ அடுத்தவனுக்கு தேவைப்படும் எப்பயாவது இருக்கா. ஆனால் கடல், ஆறு, இந்த மாதிரி குளங்கள் அது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த நீந்தி போகிற நீச்சல் கட்டாயமாகும். அப்போ அந்த என்வாரன்மெண்ட் அவன் நீச்சல் பழகிறதுக்கான ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. விளங்கினா? அதே மாதிரி சில இடங்கள், அதாவது வேட்டைக்காரங்க தான் சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வேட்டைக்காரனை அவன் வாழணும், அவன் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னால் வேட்டையை தெரிஞ்சுக்கிறது அவன் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவான். எக்ஸாம்பிளுக்கு சில போர் நடக்கிற இடங்கள், ஒரு போர் நடக்கிற இடங்களில் அவன் யுத்தம் செய்கிறதுக்கான அந்த
கல்வியை பெற்றே ஆகணும். இப்போ யுக்ரைன் ஆகிகளும் பலஸ்தீன் ஆகிகளும் அங்கே போர் நடந்து கொண்டீங்கன்னா எதிர்த்து தாக்குற அளவுக்கான ஒரு கல்வியை அவன் பெற்று இருக்கணும் இல்லைங்களா. இந்த கல்வி வழங்கப்பட வேணும். இது வந்து ஒரு சூழலுக்கு ஏற்ற, அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வந்து அந்த குழந்தையோட கற்றல் வந்து மாறுது. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் பிறந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், சிங்கள படிக்கலாம் விளங்கினா. இப்போ உங்களுக்கு தேவையில்லாத கற்றல் என்னத்தை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ப்ரீ ஸ்கூலுக்கு ஸ்பானிஷ் தேவையா? ஸ்பானிஷ் மொழியில் நீங்கள் ப்ரீ ஸ்கூல் படிக்கணுமா? தேவையில்லை. ஏன்னா அது எங்கள்ட சூழலில் இல்லை இல்லைங்களா. அப்போ நமக்கு இங்கிலீஷ், தமிழ், சிங்கள, அரபிக் அதில் போனால் ஓகே. ஆனால் நமக்கு ஸ்பானிஷ் தேவையில்லை. ஸோ ஏன்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதான் நாங்கள் இப்போ கற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா. இப்போ அதான் சொன்னேன், மலையக மக்களுக்கு வந்து சில மலையகம் சார்ந்த கல்விகள் கொடுக்கப்பட வேண்டும். அதை மாதிரி இல்லைங்கன்னா. ஸோ ஷார்ட்டாக எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படி தானே. ஸோ உதாரணங்கள்னு பார்த்தோன்னு சொன்னால் ஒன்று போதும் நினைக்கிறவங்களுக்கு மீனவர்களின் குடும்பங்களின் ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ் ஆல்ரெடி சொன்னது தான். நீச்சல் மற்றும் மீன்பிடித்தல் போன்ற திறன்கள் குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ள முதன்மையான அம்சமாக இருக்கும் விளங்கினா. அது வந்து ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா மீன்பிடி தான் தொழிலே விளங்கினா. அந்த மாதிரி இடத்துகளில் அந்த அஜித்த படம் மட்டும் வந்துச்சு, அத்திப்பட்டின்னு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு ஐலாண்ட் ஒன்றை காட்டிப்பாங்க, ஐலாண்ட் கம்யூனிட்டி ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எப்படியும் அந்த கடலில் விளையாடணும், ஆடணும், என்னத்தை பண்ணாலும் கடல் முக்கியம் இல்லைங்கன்னா. ஏன்னா இது உயிரையும் காப்பாற்றும். இப்போ ஒரு புல்லை நீச்சலே தெரியாமல் நீங்கள் வளர்க்குறீங்க, இல்லை கேட்ட பிள்ளைக்கு நீச்சல் தேவையில்லைன்னு அந்த புல்லை இதை கற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கடலில் விழுந்து அது உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதே நீச்சல் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் உயிர் காப்பாற்றப்படும். அப்போ பேரண்ட்ஸ் விரும்பியோ விரும்பாமலோ அவங்க நீச்சல் பழகி கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இல்லைங்களா. அதுக்கப்புறமா அறிமுகம் செய்வது எப்படி, இதை வந்து நான் பழகி கொடுக்குற பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் விளையாட்டுகளின் மூலம். அதாவது மேபி ஒரு 4-5 சின்ன குழந்தைகளை வச்சுக்கொண்டு ஒரு போட்டி நடத்தலாம் விளைங்க. தானாக தொடர்ந்து கற்றல். ஒரு புல் என்னதான் நாங்கள் பழகி கொடுத்தாலும் அதுவாக அதே அடிச்சு பழகாத வரைக்கும் பழகி கொள்ளலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆகிது, இதையும் எழுதிக்கோங்க. They are the international swimming sensations. At just 10 months old, tiny toddler twins William and Ellie are making a huge splash. From news headlines to video clips now going viral on YouTube. It's easy to see why. They can't crawl or walk yet, but they rule the pool above and beneath the water. So we went to go meet these pint-sized paddlers in person. It's the first time I've seen it at that young age, where they're actually blowing the water back out of their mouths. So it's incredible. Yeah, were you shocked when you saw them? Yeah, it was. I had to go and find every swim teacher in the building and say, "Come and look what I've just seen." These water babies glide up and down on their backs, kicking their legs, propelling themselves almost half the length of the pool with no... Feet in the sand, tangle with yours, heart of a friend. I'm alive with you, by my side. Me, oh my, it's one hell of a life, it's one hell of a life with you. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறப்பு அம்சங்கள், ரைட்டா. அதாவது இந்த ஸ்பெஷல் இதில் வந்து சிறப்பு அம்சங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நேரடியாக சமூகத்தில் பழகுதல். ஒரு சமூகத்தில் நேரடியாக பழகுறதுனால, டிரெக்டாக பழகுறதுனால இந்த கற்றலை வந்து கற்றுக்கொள்ள இயலும் இல்லைங்களா. அது எதை வேணால் இயலும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பரம்பரையாக கற்றுக்கொள்ளுதல். இது எப்படியும் பரம்பரையாக வரும் இல்லைங்களா. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப கற்றல். அதாவது நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் கற்றுக்கொள்ளணும். குழந்தைகள் அடிப்படையில் ஆர்வம் மற்றும் திறன்கள் கட்டமைப்பு.
ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படியும் அவங்க படிக்கிறதுல ஆர்வம் ஈக்கும். ஏன்னா அது வந்து எப்படியும் சுற்றுச்சூழலுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா. இப்போது அந்த காலத்தில் போருக்கு போவாங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கும் போருக்கு போகணும், எனக்கும் வாழை தூக்கிட்டு போகணுன்னு ஆசைக்கும். ஏன்னா அது அந்த சூழலில் ஒரு ஆசை வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது தற்காப்பு கலைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இப்போ சைனா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சின்ன குழந்தைகள்லேயும் வந்து கராத்தே, குன்ஃபு, ஜிட் குண்டு, டாய்ச்சி, டைக்கொண்டோ அப்படின்னு நிறைய இருக்குது. அதுகளுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. இப்போ அதுக்கு அனுப்பிவிட்ற ரீசன் என்னன்னா, நாளைக்கு ஒரு போரோ இல்லாட்டி என்ன சொல்ற ஒரு தனக்கு ஏதாவது பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் குழந்தைய தற்காத்து கொள்வது தான் தற்காப்பு கலை. மீறி பிறரை போயிட்டு தாக்குறதுக்கு மட்டும் இல்லை, தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு. ஸோ அதை மாதிரி தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்கறது இதுவும் ஒரு சின்ன ஏஜில் போட்டாலும் அவனோட உடம்போட வளர்ச்சி, நோயின்மை, ஏன்னா கண் பார்வை, அதே மாதிரி சுறுசுறுப்பு அண்ட் ஸ்டடீஸில் ஆக்டிவ்னஸ், இது எல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பலர மூலமாக வரும் இல்லைங்களா. இதோட பேரண்ட்ஸ் மிச்சம் போடுறல மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு. பட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இஸ் குட் ஃபார் தேர் ஹெல்த் அண்ட் தேர் ஃப்யூச்சர். அதாவது அவங்களோட வருங்காலத்துக்கு இது ஒரு பெரிய பிரயோஜனமாக ஈக்கும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். One leg, okay? Ready? Go! This way. Aya! Okay, right leg. Ready? Go! No, right leg. Go! One more time. Power! No, one more time. Uh-oh, you're not gonna get your bell unless you break it. Fighting stance. Follow me. Aya! Ready? Go! One more time. Hit over here. No. No laughing. Ready? One more time. Go. Aya. One more time. Ready? Go. Wow. இது இவ்வளோ பண்ணுறது மூலமாக அவனோட ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே ஒரு நல்ல இயல்பான ஒரு தன்மைக்கு வரும். ஸோ இது மார்ஷியல் ஆர்ட்ஸும் இதுக்குள்ளே தான் வரும், இந்த ப்ரீ ஸ்கூலுக்கு தான் வரும். ஏன்னா 5 வயசுக்கு கீழேயும் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், அதாவது இந்த பலர் பாடசாலைகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ஷியல் ஆர்ட்ஸும் சில நிறைய ஸ்கூல்ஸில் வந்து உண்டாக தான் இது. ஸோ அதுவும் இதுக்குள்ளே வந்துடும். அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அணுகுமுறை என்பது குழந்தைகள் அவர்களது சமூகத்தின் மேல் செயல்படும் கற்றலுக்கான முறைமைகளை மேற்கொள்வது மற்றும் முக்கிய திறன்களை அவர்கள் தங்களின் சுற்றுச்சூழல்களில் கற்றுக்கொள்வது. நிச்சயமாக இது உயர்ந்த பண்பாட்டையும் திறமைகளையும் வளர்க்க உதவும். இவ்வளோதான் ஸ்பெஷல் அப்ரோச்சில் வரும். ஸோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.